ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 1918வது பகுதி. திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமொழி 10ஆம் பத்து 7ஆம் திருமொழியின் கருத்து தொகுப்பினை இன்றைக்கு அனுபவிக்கலாம். 7ஆம் திருமொழி பாசுரங்களின் கருத்தினை தொகுத்து என்று ஒரு மீள் பார்வையாக நம் மனதிலே எரித்துக் கொள்ளும்படியாக அனுபவிக்கலாம். கிருஷ்ணாவதார திருவிளையாடல்கள் தவிர வேறெந்த அவதாரத்தின் வரலாறு லவலேசமும், அதாவது கிஞ்சித்தும் கலவாத திருமொழி இந்த 7ஆம் திருமொழி ஆகும். வெண்ணை களவாடி உரலோடு கட்டிண்டு இருக்கைக்கு ஈடான பருவத்தை அனுபவித்து பேசினது முன் திருமொழி. கண்ணன் வெண்ணெய் திருடி ஆய்ச்சியரிடம் அகப்பட்டு கொண்டு உரலோடு சேர்த்து கட்டப்பட்டு அடி வாங்கிய அந்த நிலை, எப்படிப்பட்ட மேன்மை வாய்ந்தவன், பரத்துவமுடையவன், மேலானவர்க்கும் மேலானவன், இப்படி ஆய்ச்சியர் கையாலே, மெல்லியலாளர் கையாலே, மென்மையானவர்கள் கையாலே கட்டப்பட்டு அடி வாங்கி கொண்டிருக்கிறானே, என்ன மாயம் இது என்று வியந்து பாடிய பாடல்கள் அடங்கியது முன் திருமொழி. அதற்கும் மேலே பெண்ணையும் பெண்களையும் ஒரு சேர களவு செய்யும்படியான பருவத்தின் திருவிளையாடல்களை அனுபவிக்க வேண்டும் என்ற ஆசை கிளர்ந்தது ஆழ்வாருக்கு. அந்த குழந்தை பருவம்தான், அந்த குறும்பு செய்த பருவம்தான் ஒரு மகாபாரதமாய் விரியுமாயிற்றே. ஆற்றிலிருந்து விளையாடுவோங்களை சேற்றால் எரிந்தான் என்று முறையிடுவார்கள் சிலர். வளை துகில் கை கொண்டு காற்றிற்கடியனாய் ஓடி அகம்புகுந்தான் என்று முறையிடுவார் சிலர். மச்சோடு மாளிகை ஏறி மாதர்கள் தம் இடம்புக்கு கச்சோடு பட்டை கிழித்து காம்பு துகிலவை கீறி நிச்சலும் தீமைகள் செய்கிறானே என்று முறையிடுவாரும் பலர். சொத்தார் பூங்குழல் கன்னி ஒருத்தியை சோலை தடங்கொண்டு புக்கு முக்தார் கொங்கை புணர்ந்து வந்தான் என்று முறையிடுவாரும். இப்படியாக திருவாய்ப்பாடி முழுவதும் பேர் ஆரவாரமாய் செல்லும் பருவமாயிற்றல்லவாது. இப்படிப்பட்ட பருவத்திலே உள்ள இவனாலே துன்பப்பட்டு ஊரில் உள்ளவர் அனைவரும் அது போயிற்று இது போயிற்று என்று முறையிட அவை கேட்டு அதற்கு அசோதை பிராட்டி இது எங்கே போய் முடிய போகிறதோ தெரியவில்லையே என்று அஞ்சி இருக்க, அவள் சொல்லும் பாசுரமும் முறையிடுவார் சொல்லும் பாசுரமுமாக நிகழ்ந்தவற்றை அவர்கள் பாவனையாகவே தான் பேசி அனுபவிக்கிறார் இந்த திருமொழியிலே திருமங்கையாழ்வார். கண்ணனுடைய இளம் பருவ திருவிளையாடல்களை, லீலைகளை அனுபவிக்க ஆசை கொண்ட ஆழ்வார் கண்ணனுடைய செயல்களால் வருந்திய பெண்கள் யசோதையிடம் முறையிடுவதும், அது கேட்டு யசோதை சொல்லும் பதிலுமாக அவரவர் பாவனையாகவே தாம் பேசி அனுபவிக்கிறார் இந்த திருமொழியிலே. இத்திருமொழி கிருஷ்ணாவதார லீலைகளை தவிர வேறொரு அவதார வரலாறு சிறிதும் கலக்காத, கிஞ்சித்தும் கலக்காத திருமொழியாக அமைந்திருக்கிறது. கண்ணனின் இளம்பருவ திருவிளையாடல்கள், அவன் செய்த தீம்புகள் மிக மிக அதிகம். அந்த காரணத்தினாலோ என்னவோ தெரியவில்லை, இந்த திருமொழியும் 14 பாசுரங்களாக நீண்டிருக்கிறது. ஆழ்வார் 10 பாசுரங்களாக தான் பாடியிருக்கிறார். ஆனாலும் கூட இது கண்ணன் எம்பெருமானின் லீலைகள் அதிகம் என்ற காரணத்தினாலே அவருக்கு அந்த அந்த லிமிட்டிலே நிறுத்த தெரியாமல் 14 பாசுரங்களாக பாடிவிட்டாரோ என்ற ஐயம் கூட எழுகிறது. அசோதையும் இவன் சிறிது வளர்ந்த அளவிலே பெண்களை களவு காண கண்டு அஞ்சி இருக்க, அந்த ஊரில் உள்ளவர் எல்லோரும் முறையிட்ட அளவிலே அதனை ஆழ்வார் நினைத்து பார்த்து அத்தனை பேருடைய நிலையும் உடையவராய் இந்த திருமொழியிலே அனுபவிக்கிறார். இனி இந்த திருமொழியின் 14 பாசுரங்களின் கருத்து தொகுப்பினை மீள் பார்வையாக இப்பொழுது சுருக்கமாக அனுபவிக்கலாம். மானம் உடைத்து என துவங்கும் முதல் பாசுரம். கண்ணா, உங்கள் இடைக்குலமானது மானத்தோடு வாழும் தன்மையுடையது. ஆகையால் அயலாருடைய பெண்களிடம் இழிவான செயல்களை செய்யாது ஒழிய வேண்டும் என்று வேண்டிக் கொள்வேனே அன்றி அதட்டி
வார்த்தை சொல்லி அறியேன் என்கிறாள் யசோதை. பெண் பிள்ளைகள், நானும் ஒன்று சொல்லி அறியேன். தந்தையான நந்தகோபரும் ஒன்றும் சொல்ல மாட்டார். பெற்றோரான நாங்கள் இவ்வாறு உதாசீனராக இருப்பதன் காரணமாக கண்ணபிரானும் ஓர் இளம் கன்னியும் கீழண்டை வீட்டில் தனித்திருந்து கடைந்து கொண்டிருப்பதாக தெரிகிறது. இப்போதும் கூட நான் என்ன செய்வேன் என்று முறையிட்ட பெண்களிடம் யசோதை கூறினாள். காலை எழுந்து கடைந்த என துவங்கும் 2ஆம் பாசுரம். விடியற்காலையில் எழுந்து வருந்தி கடைந்த மோரை விற்பனை செய்ய தெருவில் செல்ல தொடங்கினேன். மற்றும் ஒரு ஆய்ச்சி சொல்கிறார், முறையிடுகிறாள் ஆய்ச்சி யசோதையிடம். விடியற்காலையில் எழுந்து வருந்தி கடைந்த மோரை விற்பனை செய்ய தெருவில் செல்ல தொடங்கினேன். கண்ணபிரான் எதிரே வருவதை பார்த்து திடுக்கிட்டு கொண்டே போனேன். இதனால் என்ன அனர்த்தம் நடக்கப் போகிறதோ என்று. பூ அணிந்து மனம் கமல பெற்ற கூந்தலை உடைய அந்த கண்ணபிரானை தவிர வேறு யாரும் என் வீட்டிற்கு வர வாய்ப்பில்லை. மேலண்டை வீட்டு பெண் பிள்ளாய் யசோதாய், கண்ணன் செய்த களவுகளை இங்கே வந்து பாருங்கள். கடைந்து வைத்திருந்த வெண்ணெயை மட்டுமில்லாமல் 10 குடங்களிலே சேமித்து வைத்திருந்த பாலையும் கண்டினேன். பாவியேன், என் செய்கேனோ. தெள்ளிய வாய் சிறியான் என துவங்கும் 3ஆம் பாசுரம். நங்கைகள் அமுதமூறும் தெளிந்த திருப்பவளத்தை உடையவனான இச்சிறு பிள்ளையான கண்ணன் உரியின் மேலே பானையிலே நிரம்பியிருந்த வெள்ளிமலை போல் நிரம்பியிருந்த வெண்ணெயை வாரி விழுங்கிவிட்டு கள்ளத்தூக்கம் தூங்குகின்றான். வந்து பாருங்கள். செய்த களவை மறைக்க முடியாதபடி அவன் கை முழுவதும் நெய்மயமாக இருக்கிறது. இவனது வயிறானது பிள்ளை பருவத்திற்கு ஏற்றதாயில்லை. 7 உலகங்களையும் உட்கொள்ளக்கூடியது போலும் இவன் வயிறு. இப்படி இவனை உள்ளபடி அறிய இயலாத அறிவற்றவளான நான் என்ன செய்வேன் என்று அரற்றுகிறாள் யசோதை இந்த பாசுரத்திலே. மை நம்பு வேல்கண் என துவங்கும் 4ஆம் பாசுரம். மை பூசிய வேல் போன்ற கண்களை உடையவளாய் ஆன்ம குணங்களை உடைய ரோகிணியானவள் பெற்ற சங்கு போல வெண்ணிறமுடைய சிவந்த திருமேனியை உடைய பலராமனும் முன்பு இந்த திருப்பாய்ப்பாடியில் வளர்ந்ததுண்டு. அந்த பலராமன் இப்படிப்பட்ட தீம்புகளை குறும்புகளை செய்த இல்லையே. பொய்யே வடிவெடுத்தவனாய் வஞ்சகனாய் கள்ளத்தனத்திற்கு ஒரு கொள்கலமாய் இருப்பவனான கண்ணபிரான் தான் ஒரு பாவமும் அறியாதவன் போல தவள் நடை கற்றுப்போகிறபடிதான் என்னே. இந்த நம்பி இப்படி தீம்பில் குறையற்றவனாய் இருப்பதால் இங்கே திருவாய்ப்பாடியில் இடைச்சிகளுக்கு இன்னலின்றி பிழைக்க வழியில்லை. நான் என்ன செய்வேன், என்ன செய்ய வல்லேனோ என்கிறாள் மற்றொரு ஆய்ச்சி. தந்தை புகுந்திலன் என துவங்கும் 5ஆம் பாசுரம். யசோதை பிராட்டியே, என் பெண்ணின் தகப்பனார் வீடு வந்து சேரவில்லை. நானும் வீட்டில் இல்லை. தோழியரும் ஒருவரும் வீட்டில் இல்லை. நறுமணம் மிக்க மலர்களை அணிந்த கூந்தல் உடையவளான என் மகள் தனியே இருந்து விளையாடி கொண்டிருந்த இடத்திற்கு சென்று அவள் கையில் இருந்த பந்தை பிடுங்கியும் அவளது துணியை பிடித்திழுத்து கிழித்தும் தீம்புகள் செய்கின்ற தீம்பனான நந்தகோபர் மகனான கண்ணன் விஷயத்திலே இவ்விடத்தில் இடைச்சியரான நாங்கள் என்ன செய்வது, என்ன செய்ய கடவோம்? தனித்த நான் என் செய்கேனோ என்று அலறுகிறாள் ஒரு ஆய்ச்சி. மண்மகள் கேள்வன் என துவங்கும் 6ஆம் பாசுரம் அடுத்து. யசோதை பிராட்டியே, பூமாதேவிக்கும் திருமகளுக்கும் நாயகனாய் நந்தகோபன் பெற்ற பிள்ளையாய் ஆண் பிள்ளைத்தனத்தில் குறையற்றவனான கண்ணபிரான் இலையாலாகிய ஊதுகுழலினை ஊதிக்கொண்டு இரவிலே நம் ஊருக்கு நம் சேரிக்கு வந்த பிறகு குவளை மலர் போன்ற கண்கள் சோர்ந்தும் கொங்கைகள் நெறித்து கிளர்ந்தும் செந்தாமரை போல் சிவந்த வாய் வெளுத்து போகவும் என் மகளின் நிறமாறி வேறுபட்டிருக்கிறபடியை நங்காய் என்னவென்று சொல்வேன்? நான் என்ன செய்வேன், என் செய்வேனோ என்கிறாள். 1000 கண்ணுடை என துவங்கும் 7ஆம் பாசுரம். யசோதை பிராட்டியே, இடையர்கள் 1000 கண்களுடைய தேவேந்திரனுக்காக ஆராதனை செய்வதற்காக பல வண்டிகளில் கொண்டு வந்து சேர்த்த அந்த நல்லனவாகிய உணவுகள் முழுவதையும் இன்றைய தினம் அவ்விடத்தில் மாயச் செய்கை வல்லவனான உன் பிள்ளை போயிருந்து ஒரு பூதத்தின் வடிவை பூண்டு அவை முழுவதையும் கைகளால் வாரி திரட்டி உட்கொண்டவன்
மற்றவர்களைப் போலவே தானும் ஒருவனாய் மற்றவர்களோடு கலந்து விழாவினை கண்டு கொண்டிருந்தான் போலும் என்கிறாள் மற்றும் ஒரு ஆய்ச்சி. தோய்த்த தயிரும் என துவங்கும் 8ஆம் பாசுரம். நங்காய் தோய்த்து வைக்கப்பட்ட தயிரையும் மணமிக்க நெய்யையும் பாலையும் ஒவ்வொரு குடத்திலிருந்தும் கண்ணன் அமுது செய்து விடுவான் என்று இடைச்சிகள் எல்லாரும் திரண்டு என்னை கூப்பிடவும், அவனை பெற்ற தாயாகிய நான் இந்த செயலுக்கு ஈடுபட்டு இந்த பிள்ளையை நோக்கி, பிரானே உனக்கு ஓர் அஞ்சலி, இப்படிப்பட்ட தவறான செயல்களை செய்ய வேண்டாம் என்று நான் அவனிடம் வேண்டிக் கொள்வேனே, அல்லது அவனை கோபித்து பேசுவது என்பது எனக்கு இயலாத காரியம். பேய்ச்சி பூதனையுடைய விஷந்தடவிய முலையை இவன் உறிஞ்சி உண்டு அவளை ஒழித்தது முதலாக இந்த மகனை பொடிந்து கோபித்து வார்த்தை சொல்ல அஞ்சுகிறேன் என்று அசோதை அந்த ஆய்ச்சியரிடம் தெரிவித்தாள். ஈடும் வலியும் உடைய என துவங்கும் 9ஆம் பாசுரம். தேக பலமும் மன வலிமையும் உடைய இப்பிள்ளை பிறந்த 7வது மாதத்திலேயே மாலை அணிந்த இப்பிள்ளையை கண் வளரச் செய்துவிட்டு யமுனையிலே நீராடி வரச் சென்றேன். மிக இளம் பிள்ளையாய் பிராட்டியையும் ஸ்ரீவத்சத்தையும் தன் திருமார்பிலே உடையவனாய் இவன் தான் படுத்து கொண்டிருந்த போது மலை போல ஊர்ந்து தன்னை அழிக்க வந்த வண்டியை முறித்து தூளாக்கின பிறகு இவனை சீறி பேச அஞ்சுகின்றேன். என் செய்வேனோ. அடுத்து 10ஆம் பாசுரம். அஞ்சுவன் சொல்லி அழைத்திட என்று துவங்குகிறது. பெண்களே, இதுவும் அசோதை பாசுரமே. பெண்களே, இவன் செய்யும் தீம்புகளை சொல்லி செய்ய வேண்டாம் என்று தடுத்து அழைக்க அஞ்சுகின்றேன். பஞ்சு போல மெல்லிய அடியே உடையவளான இந்த ஊர் பிள்ளைகள் 1000 நாளி நிறைந்த நெய்யை உண்ணும் போதும் சிறிதும் மிச்சம் வைக்கவில்லை. கம்சனானவன் கோபமுடையவன். அவனுக்கு இன்னும் 8 நாளைக்குள் கப்பம் கட்ட வேண்டியிருக்கிறது. என் கையிலே ஒன்றுமில்லை. கண்ணபிரானே, என் நெஞ்சு புண்படும்படியான செயல்களையே செய்து போகிறாயே. இப்பொழுது யாது செய்ய வல்லேன் நான்? என்ன செய்வேன்? என் செய்கேனோ. அங்கனம் தாமைகள் என்று துவங்கும் 11ஆம் பாசுரம். கண்ணபிரானே, இளையர்களுக்கு அன்பரான பெண் பிள்ளைகளிடம் அப்படியும் தீம்புகள் செய்யத்தகுமோ? தாமரை குளத்திலே திளைத்து நீராடச் சென்றவர்களின் பின்னே போய் மறைந்து கொண்டிருந்து அந்த இடத்திலே அந்த பெண் பிள்ளைகளுடைய அழகிய சேலைகளை திரட்டி வாரி எடுத்து கொண்டு இருக்க, அந்த அளவிலே பாம்பு போல நுண்ணிய இடையுடைய அந்த பெண்கள் அந்த ஆடைகளை, அவர்களுடைய ஆடைகளை கொடுக்கும்படியாக யாசிக்க, அழகிய பெண்களே, நான் ஏறி இருக்கும் இடத்திலே வந்து உங்கள் ஆடைகளை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி மரத்தின் உச்சியில் ஏறி இருந்தாயாமே, இது அடுக்குமா, இது தகுமா என்று கேட்கிறாள் அசோதை பிராட்டி கண்ணபிரானிடம். அச்சம் திணைத்தனை என துவங்கும் 12ஆம் பாசுரம். கண்ணனாகிய இந்த பிள்ளைக்கு கொஞ்சமும் பயமில்லை, ஆண்மையும் வீரியமுமே உள்ளது. உச்சி மோந்து வளர்த்தெடுத்த தாயாகிய எனக்கும் தான் சொல்லாதவனாய் இன்று வெளியில் போய் பசுமையான இலைகளை உடைய பூத்திருக்கிற கடம்ப மரத்தின் மீது ஏறி வேகத்துடனே காளியம் நாகம் கிடந்த பொய்கையிலே குதித்து 1000 வாயாலும் விஷத்தை கக்குகின்ற அந்த காளியனகத்தோடு போர் செய்து நீ வந்தாயாமே, இது செய்யலாமா? இப்படி என்னை வயிறு கலங்க விடலாமா என்று கண்ணனிடம் இப்படி செய்யக்கூடாது என்று அறிவுறுத்துகிறாள் அசோதை. தம்பரம் அல்லன என்று துவங்கும் 13ஆம் பாசுரம். என்னுடைய கண்ணபிரானே, தன் பருவத்திற்கு பொருந்தாத ஆண்மைகளை, வீரச் செயல்களை தனிமையாயிருந்து செய்வது தகுமோ? தனியே மனித செயலுக்கு மீறிய செயல்களை செய்கிற உன்னை பெரும்படியான வயிறு படைத்தவளானேன். உன்னை பெற்ற நான் என்ன செய்ய முடியும்? மனம் வீசும் அச்சோலையிலே மேல் 7 உலகங்கள் எல்லாம் அதிரும்படியான இடி போன்ற கனத்த குரலையும் நெருப்பு போல சிவந்த கண்களையும் உடைய பெரிய எருதுகளோடு நீ போர் செய்து வந்தாயாமே, இது அடுக்குமா? இப்படி எனக்கு துன்பம் தரலாமா? என் வயிறு கலங்க விடலாமா என்று கேட்கிறாள் அசோதை. அன்னநடை மட ஆட்சி என துவங்கும் நிறைவு பாசுரம், நிகமன பாசுரம், பலச்சுருதி. அன்னத்தின் நடை போன்ற நடையையும் மடமை குணத்தையும் உடையவளான அசோதை பிராட்டியானவள் வயிற்றிலே அடித்து கொண்டு வருந்தும்படியாக பெரிய மலை போல பெயராமல் நின்ற குவலையாபீடம் என்னும் யானையினுடைய அரிய உயிரை கவர்ந்த மிடுக்கனான கண்ணபிரானை பற்றி, பெரிய கடலாலே சூழப்பட்டு பெரிய திருமதில்களை உடைய
திருமங்கை நாட்டில் உள்ளவர்களுக்கு காவலராய் விரும்பத்தக்க திருக்குணங்களை உடையவரான ஆழ்வார் அருளிச் செய்த இனிய இசையுடைய சொல் மாலையான இந்த பாசுரங்களை ஓத வல்லவர்களுக்கு துன்பம் ஒன்றும் இல்லையாம் என்று பலன் சொல்லி இந்த திருமொழியை தலை கட்டுகிறார் திருமங்கை ஆழ்வார். இந்த அளவிலே பெரிய திருமொழி 10ஆம் 10 7ஆம் திருமொழி பாசுரங்களின் உரை விவரணம் நிறைவு பெறுகின்றது. அடுத்து 8ஆம் திருமொழிக்குள் நுழைய வேண்டும். நாளை அது பற்றிய ஓர் சிறிய முன்னுரையை நாம் அனுபவிக்கலாம். அதன் பின் 8ஆம் திருமொழி பாசுரங்களையும் அனுபவிக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் திருவரங்கம். கண்ணன் எம்பெருமான் திருவடிகளே சரணம். அரட்டமுக்கி அடையார் செய்யும் கலிகன்றி கலியன் பரகாலன் திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம். வியாக்கியான சக்கரவர்த்தி ராமாயண பெருக்கர் பரம காருணிகர் உரைப்பெருமன்னர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். சரணம்.